கோயில் உண்டியல்ல காசு போடுற பழக்கம் இருக்குதாங்க. அப்படி காசு போடுறீங்கன்னா பக்தியோட போடணும். கொஞ்சம் கூட பக்தி இல்லாம காசு போய் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், திருடு போயிடும் பார்த்துக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னடா சொல்ற அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என்ன விவரம் என்னன்னு முழுசா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இது வரைக்கும் காசு போட்டு பார்த்துருப்பீங்க, கோயில் உண்டியல் திருடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய படத்தில் கூட சில டெக்னிக்கலாக வச்சுருப்பாங்க. இந்த பூமர் எடுத்து தொடப்பு குச்சியில் சுற்றி அதை உள்ள காசு விட்டு எடுக்கிறது, கடவுளே கொடுத்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படி திருடி பார்த்துருப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கோயில், ஒரு மசூதி இருந்த இடத்த அழிச்சிட்டு தரமட்டமாக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவோட ஒற்றுமையை சீர்குலைச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ராமர் கோயில் அப்படின்னு ஒன்று கட்டினாங்க. அதுதான் நம்ம அயோத்தியில் கட்டினா ராமர் கோயில். அந்த ராமர் கோயிலை திறக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் சொல்லியிருப்பான், கோயில்களை திறக்காதீங்க, எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் வேணும். கோயில்கள் பிச்சைக்காரங்களை தான் உருவாக்கும், பள்ளிக்கூடங்கள் தான் நல்ல அறிவாளிகளை உருவாக்கும், சிறந்த விஞ்ஞானிகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னது அந்த நேரங்களில் பெரியதளவில் எல்லார் மத்தியிலையும் பேசப்பட்டுச்சு. எல்லாருமே பெரிய வரவேற்பு கூடிய ஒன்றாச்சு. பெரும் எதிர்ப்புகளும் இருந்துச்சு. இந்த பாபர் மசூதியை இடிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழகத்திலிருந்து மட்டும் எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒற்றுமையை பாதுகாக்கணும் அப்படின்றதுடைய ஒரு முழு நோக்கமாக இருந்துருச்சு. அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த நம்ம ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கோயிலை இந்தியாவில் கட்டாமல் வேற எங்கேயா போய் கட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துட்டாங்க. நியாயமான கேள்வி தானே அப்படின்னு சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதன் பின்விளைவுகள் என்ன அப்படின்றது நம்ம நாடு நிறையவே பார்த்துருச்சு. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட ராமர் கோயிலில் சில ஓட்டை ஒடிச்சல்கள்லாம் இருந்துச்சு. மழை பெஞ்சப்ப தண்ணி சொட்டுச்சு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தோம். இவங்களோட லட்சணம் என்னன்றது அங்கேயே தெரிஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் போகட்டும், இதெல்லாம் மீறி சரி அவங்க ஒரு பக்திக்காக இருக்கிறாங்க, இளவெடுத்தவனுக்கு இருந்துட்டு போங்கடா அப்படின்னா, இன்னைக்கு அதே இடத்துல அதே பக்தியோட பல பேர் போய் உண்டியலில் காசு போட்டிருக்காங்க. அந்த காசுகள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள் காணாமல் போயிருக்கு. தங்கங்கள் சவரன் கணக்கில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் மதிப்புள்ள சவரன் கணக்கான பல கோடி மதிப்புள்ளான தங்கங்கள் காணாமல் போயிருக்கு கோயில் உண்டியலில் போட்டது. அது எப்படி காணாமல் போகும்? அப்போ கோயிலில் ஒரு சிசிடிவி கூட வைக்கலையா? இல்லை, ராமரால தான் இடத்த மீட்டு கொண்டு வந்த ராமரால இப்படிதானே பெருமை பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராமரால தான் உண்டியலை பாதுகாத்துக்க முடியலையா? இந்த ஏழை ஜனங்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த உண்டியலை பாதுகாத்துக்க முடியலையா? போய் சேராது. அது இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் இங்கே ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை நம்ம பேச வேண்டாம், அதுக்குள்ளே டீட்டெயிலாக போக வேண்டாம். ஆனால் இந்த மேம்போக்கான விஷயங்கள்லேயே நம்ம பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலாக இருக்குது, அப்பட்டமாக தெரியுது அப்படின்றதுலாம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. கோயில் உண்டியில் திருடிட்டு போயிருக்காங்க. என்ன ஊருக்குள்ளே இருக்கிற இந்த ஊர் எல்லைக்கு வெளியே இருக்கிற கோயில் அது? எப்பேற்பட்ட அரசை உலுக்கிய ஒரு கோயில் அது. அப்பேற்பட்ட கோயிலுக்குள்ள ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான். கிட்டத்தட்ட கோடி கணக்கில் திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னா அது வரைக்கும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? உள்ள காவல் யாரும் போடலையா? இந்த மாதிரியான கேள்விகள் அதுக்குள்ள நிறைய வந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் மீறி இந்த கோயிலுக்குள்ள திருடு போனதுனால அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, அங்க இருக்கிறவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, மக்கள் எந்த மாதிரியான வேதனை அளிச்சாங்க அப்படின்றத பார்க்கணும்னா, எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேதனைகளை சமூக வலைதளங்களை தெரிவிக்கிறதோ, இல்லை ஒரு பக்கம் கருத்துக்களை அரசாங்கம் மீது எதிர்த்து வைக்கிறதோ, நாங்கள் பக்தியோடு போட்டோம், மொத்த காசும் போயிடுச்சு, எங்கள் கோரிக்கைகள் எப்படி கடவுளுக்கு போய் சேரும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவங்க வைக்கிறபடி கடவுளுக்கு போய் சேருதோ இல்லையோ, கடவுளுக்கே பாதுகாப்பு இல்லை, கடவுள் இருக்கிற இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை. இப்போ எதுதான் பாதுகாப்பாக இருப்போம்? நாங்கள் தான் கடவுள்னு சொல்லியிருக்காங்களே, அவங்களும் பாதுகாப்பாக இல்லை. இவங்க உழைச்சி எப்படியாச்சும் எனக்கு அதை சேர்த்துரு, எப்படியாச்சும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்ட பல இது எல்லாமே வீணாக போச்சு. வேண்டுதல்னு சொல்லிட்டு போட்ட மொத்த காசுகளும் இல்லை மொத்த தங்கங்களும் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு. இந்த இந்து மதத்தை வளர்க்கணும்னு நினச்சி கொடுத்தவங்க காசு எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் லட்சக்கணக்கில் அதில் போட்டேன், என்னுடைய காசு திருப்பி கொடுங்க, நீங்கள் தான் பொறுப்பு, கோயில் நிர்வாகம் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய அரசும் அந்த கோயில் நிர்வாகமும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி தானப்பா, அவர் நியாயமாக தானே கேட்டிருக்காரு. காசு நான் போட்டேன், போய் சேர வேண்டியது இன்னொரு 4 பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். இல்லை நீ அன்னதானம் போட்டிருந்தாலோ, இல்லை இன்னொரு கூரை கட்டியிருந்தாலோ 4 பேர் வெயிலுக்கு ஒதுங்கி இருப்பான், அது மூலமா ஏதோ ஒரு புண்ணியம் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு ஒரு நம்மளாம் சொல்லிக்கலாம். ஆனாலும் அப்படின்னாச்சும் ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு
பெரிய ஏமாற்றம் கொடுத்துருக்கு. அப்போ என் காசை நீ திருப்பி கொடு, எனக்கு இன்சூரன்ஸ் பேங்க்காக அது போட்டு எடுத்துக்கிறது, காணாமல் போச்சுன்னா இன்சூரன்ஸில் எடுத்து கொடுக்குறதுக்கு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்க, சரி என்னதான் இருந்தாலும் சரிப்பா திருடு போயிடுச்சு என் காசு திருப்பி கொடுன்னு கேட்டவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? நீங்கள் அந்த அரசாங்கமாக தான் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? இல்லை சார் நாங்கள் இதை பார்த்துட்ருக்கோம், கண்டுபிடிச்சிரும், கண்டிப்பாக உங்களுக்கான இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இல்லை அதுக்கு எதிரான சில கேள்விகளும் பலரும் வச்சாங்க. என்ன வச்சாங்கன்னா, அது எப்படி கோயிலுக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு கடவுளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இப்போது திருப்பி கேட்குறீங்க அப்படின்ற கேள்வி வச்சாங்க. இது ரெண்டுமே கூட நியாயமானதுன்னு வச்சுப்போமே. அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அந்த மாநிலத்துடைய சபாநாயகர், இப்போ இந்த மாதிரி பதில் நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சாமி, அப்படி ஒரு பதில் என்ன சொன்னார்னா, பக்தியோட யாரெல்லாம் பக்தியோட காணிக்கை கொடுத்தீர்களோ அவங்க எல்லாரோடைய காசும் பத்திரமா பாதுகாக்கப்படும். அதை மீறி பக்தி இல்லாமல் சும்மா கடமைக்குன்னு ஏதோ செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் காசு திருப்பி கிடைக்காது. நியாயமாக நீங்கள் திருப்பி கேட்குறீங்க, இது நியாயம் கிடையாது, பக்தி இல்லாமல் தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. அடையப்பா, இந்த பதிலை சொல்கிறதுக்கா நீ சபாநாயகர? இந்த பதில் சொல்கிறதுக்காக உங்களை சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வச்சாங்க? என்னடா எப்பா எப்பா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இல்லை, ஒரு நியாயமான ஒரு சபாநாயகரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாங்கள் பார்க்குறோம், கண்டிப்பாக உங்களுக்கான எங்கேயும் வீணாகாது, கடவுள் அதை பார்த்துப்பாருன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ மன ஆறுதலாக இருந்திருக்கும். அது கடவுள்கிட்ட தான் போய் சேர்ந்துருக்கும், வேறு யாருன்னா நல்லது செய்கிறதுக்காக அது போய் சேர்ந்துருக்கும், உங்கள் புண்ணியம் உங்களை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ மனசு அப்படி தடவை கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அது எதுவும் சொல்லாமல் ஒரு டைரெக்டாக அடிப்பார். எப்படின்னா பக்தியோடு நீங்கள் போடலை அப்படின்ட்டு. எத்தனை பேர் கோயிலுக்கு நீங்கள் பக்தியோடு போயிருக்கீங்க? அந்த பக்தியோடு அந்த கோயிலை நீங்கள் பாதுகாத்துருக்கலாம்ல, அந்த பக்தியோடு அந்த கோயில் உண்டியலை நீங்கள் பாதுகாத்துருக்கலாம்ல. அத்தனை பக்தர்கள் இந்து மதத்தின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவ்வளோ வேலைகளை செஞ்சீங்க. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் இப்படி ஏதாச்சும் ஒன்று திருப்பி விட்டுறது, இப்படி அவங்க மேலேயே பலி சொல்கிறது, இப்படியான ஒரு நூதனமான முறையை கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. இப்போ எத்தனை பேர் போய் பக்தியோட கோயிலில் உண்டியலில் காசு போடுறாங்கன்னு யோசிச்சு பார்ப்போமே. எப்பா எனக்கு இதை செஞ்சு கொடு, எப்பா எனக்கு இதை மாற்றி கொடு, இன்னும் எக்ஸ்சேஞ்ச் இல்லை, இதை இல்லை கோரிக்கை வைக்கிறதா, மனு கொடுக்குற மாதிரி கடவுள்கிட்ட போய் மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வித்தியாசமாக பார்க்க முடியும். கடவுளே வேணாம், கடவுளே கிடையாதுன்னு சொன்ன பெரியார் படமும் இருக்கும், முருகன் படமும் இருக்கும், விநாயகன் படமும் இருக்கும் ஒரே செல்ஃபில். இப்படியான பல்வேறுபட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு இருந்த எல்லாத்தையும் குலைச்சி விட்டுட்டு இப்போது என்னப்பா காணாமல் போச்சுன்னா நீ பக்தி இல்லாமல் போட்டப்பா அதனால் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய இவங்க போக்கு இருக்குல்ல, இதை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. அன்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை பற்றி உங்கள் அன்பு எந்த அளவுக்கு கொமட்டிக்கிட்டு வச்சு கொந்தளிச்சுக்கிட்டு வருது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஏதாச்சும் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.